வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வேர்க்கடலையில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். வேர்க்கடலை பொதுவாகவே மண்ணுக்கு அடியில் வளரக்கூடியது. ஸோ மண் எந்த அளவுக்கு தரமாக இருக்கோ அந்த அளவுக்கு வேர்க்கடலையும் தரமாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் உயர்வான ஊட்டச்சத்துக்களை கொடுத்து மருத்துவன்மைகளையுமே அதிகமாக கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கிராம் வேர்க்கடலையில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஊட்டச்சத்துக்கள் தான் மருத்துவன்மைகளை கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்கு. 100 கிராம் வேர்க்கடலையில் புரோட்டீன் 24 கிராம் இருக்கு, கொழுப்புச்சத்து 46 கிராம் இருக்கு, நமக்கு வேண்டிய அளவு கார்போஹைட்ரேட் 16 கிராம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நார்சத்து 9 கிராம் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு இரும்புச்சத்து, 3ல் 1 பங்கு கால்சியத்தை வந்து நம்ம 100 கிராம் வேர்க்கடலை வந்து நமக்கு கொடுக்கும். இந்த அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெறும்பொழுது என்னென்ன மருத்துவ நன்மைகள் வேர்க்கடலை மூலமாக நமக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதயம் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து, மெக்னீசியம், காப்பர் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்துக்கள் எல்லாமே பச்சை வேர்க்கடலையில் மிக அதிகமாகவே இருக்கு. அதோடு பச்சை வேர்க்கடலையில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறதுக்கும் இதயத்தை பலப்படுத்துவதற்கும் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைக்கப்பட்டு ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் நம்ம பச்சை வேர்க்கடலையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எடையை வந்து குறைக்கிறதுக்கும் அதே போல் தொப்பையை வந்து குறைக்கிறதுக்கும் நீங்கள் வந்து தீவிரமாக டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் வந்து உங்களுடைய பசியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேர்க்கடலையும் போன்றவற்றை எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அதிக கொலஸ்ட்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து குறைந்த கலோரிகளை வந்து கொண்டு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் இருக்குது, கெட்ட கொழுப்புகளை கரைக்கூடிய திறன் இருக்குது. இது நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். காலை உணவாக வேர்க்கடலைலாம் சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய புரதம், நிறைவு உறாத கொழுப்பு சேர்ந்து உடலுக்கு போதிய எனர்ஜியை கொடுத்துரும், பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். அதிக கலோரிகள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வதை உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்திடும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உண்ணக்கூடிய உணவினுடைய கலோரிகளும் குறைவாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வேர்க்கடலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது அதிக நேரம் வந்து நீங்கள் பசியோட அதாவது பார்த்தீங்கன்னா அதிக நேரம் வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய நார்சத்து, ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய அந்த உடல் எடையை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம். ஞாபகத்திறன் மேம்படுவதற்கு நம்ம வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். விட்டமின் B1, நியாசின், ஃபோலேட் மற்றும் ஓலிக் அமிலங்கள் வந்து பச்சை வேர்க்கடலையில் அதிக அளவில் இருக்கு. அதனால இது நீங்கள் உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நரம்பு மண்டலம் வந்து சீராக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும். மூளையுடைய வளர்ச்சியை தூண்டி சுறுசுறுப்பாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால உங்களுடைய ஞாபகத்திறனும் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு குக்கீஸ், பிஸ்கெட் அப்படின்னு ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்கறத விட ஊற வைத்த பச்சை வேர்க்கடலையோ முளைக்கட்டியோ அல்லது பாதி அளவு வேக வைத்து கொடுத்து அனுப்பலாம். இது அவங்களுடைய கவனத்திறனை மேம்படுத்துவதோடு ஞாபகத்திறனையும் அதிகரிக்க செய்யும். உடலையும் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். அதே போல் அந்த மனதையும் வந்து சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்ளலாம். நம்மளுடைய அந்த மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை சுறுசுறுப்பாக பாய வைக்கும் போது மூளை சுறுசுறுப்பாக செயல்படும். மூளை செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் லேர்னராக அவங்க சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. வயதானவர்களுக்கெல்லாம் வேர்க்கடலை அளவாக கொடுக்கும்போது பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி நோய்கள் எதுவும் வராது. மறதி ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டுப்பாடு அடைஞ்சிடும். எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எலும்புகள் தேய்மான பிரச்சனை பல்வேறு காரணங்களால் உண்டாகும். குறிப்பாக பெண்களுக்கெல்லாம் அந்த 30-40 வயதிலேயே எலும்பு மெலிவு நோயெல்லாம் மிக சீக்கிரமாகவே வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு தேய்மான பிரச்சனையெல்லாம் அவங்களுக்கு சீக்கிரமாக உண்டாகிறதால ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் பற்றாக்குறை வந்து இருக்குது. அப்போ அந்த கால்சியம் பற்றாக்குறையிலேருந்து விடுபடுவதற்கு இப்போ வெறும் பால்லேருந்து கால்சியம் சத்து பெற முடியாது. அப்போ வேர்க்கடலை எல்லாம் அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ரொம்ப அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கால்சியம் சத்து கொடுக்கறதுக்கு. அதோடு வேர்க்கடலையில் மேங்கனீஸ் சத்து இருக்குது, பாஸ்பரஸ் எல்லாம் நிறைந்திருக்கிறதால இது எலும்புகளை வந்து நமக்கு உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய உடலை வந்து வலுவாக வைத்துக் கொள்வதற்கு, எலும்பு பலம் பெறுவதற்கெல்லாம் வேர்க்கடலை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கு வேர்க்கடலை ஹெல்ப் பண்ணும். இப்போ பச்சை வேர்க்கடலையில் பார்த்தீங்கன்னா ரெஸ்வரட்ரால் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு நிறைந்திருக்கு. இது புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கக்கூடிய வேலையை வந்து உங்களுக்கு செய்யும். ஸோ வேர்க்கடலில் இருக்கக்கூடிய புரதம், விட்டமின்களான A மற்றும் விட்டமின் B3 எல்லாமே புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
செய்யும். ஸோ இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து புற்றுநோயிலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதால வேர்க்கடலை வந்து புற்றுநோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்க எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறுவதற்கு வேர்க்கடலை எடுத்துக்கொண்டு நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.